வணக்கம். ஹோமியோபதி டாக்டர் நிபுணர் டாக்டர் கிங் நார்சிசஸ் உங்களோடு. ஏற்கனவே நம்ம முழக்கை பற்றியும் ஃபிஷஸ் ஃபிஸ்டுலா அதை பற்றி பேசணும். அதே மாதிரி இடையில கோடைக்கால நோய்கள் அம்மை, மணர்வாரி, மம்சு போன்ற நோய்கள் பற்றியும் விவரித்தோம். இன்று இந்த மம்ஸில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, பெரும்பாலும் ஆண்களுக்கு இந்த மம்ஸ் வரும்போது அதை மம்ஸை நம்ம உடனே நம்ம குணப்படுத்திக்கணும். இந்த மம்ஸுங்கிறது என்ன அப்படின்னா பெரட்டைட்டிஸ், அதாவது காதுக்கு கீழே 2 பக்கமும் ஒரு ஒரு அலர்ச்சி மாதிரி அந்த கிளான்ஸு ஒரு சுரப்பி அது வீக்கிக்கும். ஸோ அது வீங்கும்போது உங்களுக்கு தொட்டையில் வலி இருக்கும், முகமே ஒரு விகாரமாக தெரியும், அப்புறம் விழுங்குறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வலி இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு கரட்டைட்டிஸ் ஆர் மம்ஸு அப்படிங்கிறோம். பொண்ணுக்கு வீக்கம் அப்படிங்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பொண்ணுக்கு வீக்கம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஊர் பக்கமெல்லாம் வேப்பிலையை அரைச்சி அங்கே பூசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே நேரத்தில் இந்த குளிர்ச்சியான ஆகாரத்தில் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த பெரட்டைட்டிஸில் மம்ஸில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு சமாச்சாரம் முக்கியமாக என்னென்னா, ஆண்களுக்கு இந்த பெரட்டைட்டிஸ் வரும்போது இந்த பெரட்டைட்டிஸு நேச்சுரலி ஆணுடைய அந்த டெஸ்டிஸ் அந்த பால்ஸை கிதைப்பைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த டெஸ்டிஸை இது பாதிச்சிடும். ஸோ அந்த வீக்கம் அப்படியே இருந்தாலும் சிலருக்கு அந்த டெஸ்டிஸில் அந்த வீக்கம் போயிடும். அந்த டெஸ்டிஸில் அந்த வீக்கம் அப்படியே கீழே இறக்கி பெருசாகிடும், அந்த டெஸ்டிஸ் பெருசாகிடும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் எத்தனை இட் இஸ் அ வைரல் இன்ஃபெக்ஷன். மம்ஸுங்கிறது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வித் ஸ்வெல்லிங் ஆர் வித்தவுட் ஸ்வெல்லிங் ஆஃப் தட் பெரட்டைட்டிஸ் தெர் வில் பி அ ஸ்வெல்லிங் இன் தி டெஸ்டிஸ். அந்த டெஸ்டிஸ் வீங்கிக்கும். அந்த டெஸ்டிஸ் வீங்கி வழி வந்துடும், ரொம்ப ஒரு ஹெவியாக இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நாளடைவில் வித் ஆர் வித்தவுட் மெடிசன்ஸ் இட் மே கெட் க்யூர்டு. பட் இருந்தாலும் கூட நம்ம அந்த மம்ஸ் வந்தாலே இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போயிடணும்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி பெரட்டைட்டிஸ் வந்தாலே போயிடணும். தென் எகைன் இந்த டெஸ்டிஸ் வந்தாலும் இந்த ஒரு ஆர்கைட்டிஸ், தட் இஸ் கால்டு ஆர்கைட்டிஸ். ஆர்கைட்டிஸ்ங்கிறது இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் ஆஃப் தி டெஸ்டிஸ். ஸோ இந்த பிகாஸ் ஆஃப் தி மம்ஸ்னால் தேர் வில் பி ஆர்கைட்டிஸ் இன் தி டெஸ்டிஸ். இந்த டெஸ்டிஸ் இன்ஃப்ளமேட்டரி ஆகி கண்டிஷன் ஆகி ஸ்வெல்லிங் ஆகிடும். ஸோ இந்த கண்டிஷன்ஸில் என்னென்னா, பெரும்பாலான ஆண்களுக்கு மலட்டுத்தன்மையும் அதே மாதிரி ஸ்டெரிலிட்டி, இன்ஃபர்டிலிட்டி ஆல்சோ ஸ்டெரிலிட்டி இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டெபிலிட்டி அண்டு இன்ஃபர்டிலிட்டி வராமல் இருக்கணும் அப்படின்னா இமீடியட்டாக ஜென்ஸுக்கு சின்ன பசங்களுக்கு தான் இது பெரும்பாலும் வரும். ஒரு 8 வயசு, 10 வயசு, 12 வயசு, 15 வயசு, இது இந்த ஏஜ் லிமிட்டில் பெரும்பாலும் அப்படித்தான் வரும். ஸோ உடனே பேரண்ட்ஸ் அஜாகிரதை இல்லாமல் உடனே பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸ் போய் கன்சல்ட் பண்ணிட்டு யூ ஹவ் டு கிவ் அ ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆல்சோ அந்த டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கூலிங் ஆக்ஷன்ஸை கூலிங் ஆஸ்பெக்ட்ஸை நீங்கள் எல்லாமே கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த தொண்டையில் இருக்கும்போதே அந்த இது இருக்கும்போது அது சப்சைட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா இது கீழே ட்ராவல்ஸ் ஆகும்போது ஆர்கைட்டிஸாக டெஸ்டிஸ் ஸ்வெல்லிங் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்டெரிக் அண்ட் இன்ஃபெக்டிவ் வரது சான்ஸ் இருக்குது. எனவே அன்பார்ந்த எனது சகோதரிகளே, நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வந்தது அப்படின்னா இமீடியட்டு யூ ரஷ் டு டாக்டர் டு ஹோமியோபதி டாக்டர். பக்கத்தில் இருக்க ஹோமியோபதி டாக்டர் போய் பாருங்கள். ஈ கேன் ஏபிள் டு க்யூர் அது மம்ஸு இந்த தொண்டையில் இருக்கும்போது அது குணப்படுத்திடலாம். அதே நேரம் சப்போஸ் இன்கேஸ் ஏமாந்துட்டோம், ஆர்கைட்டிஸ் வந்துருச்சு, டெஸ்டிஸில் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் வந்துருச்சு, வீக்கம் வந்துருச்சு அப்படின்னாலும் இமீடியட்டாக கோ அண்ட் டாக்டர் ஹோமியோபதி டாக்டர் போய் பார்த்து அதை முழுக்க குணப்படுத்தியிருக்கேன். இல்லை அப்படின்னா பின்னால் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்டெரிலிட்டி வந்துச்சுன்னா குழந்தைங்க உண்டாகிறதுக்கான அந்த வாட்டிப்பால் நம்ம உயிரணுக்கள் இல்லாமல் போயிடும். ஒலிகோஸ்பெர்மியா மாற கண்டிஷன் வந்துடும். அதாவது ஸ்பெர்ம்ஸ் இல்லாமல் போயிடும், இல்லை ஸ்பெர்ம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லை அந்த ஸ்பெர்ம்ஸுடைய வயபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனுடைய ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும், அதோடைய ஸ்ட்ரென்த் கம்மியாகிடும், வலுவிழந்து காணப்படும்.
அதனால் வந்து நிறைய பேர்த்துக்கு குழந்தைகள் தான் போயிடும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு மம்ஸ் வந்தால் இமீடியட்டாக வந்து யுவர் ரஷ்யா ஹோமியோபதி டாக்டர் போயிட்டு ப்ராப்பராக அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. வணக்கம், நன்றி, சந்திப்போம். டாக்டர் கே கிங், ஹோமியோபதி மருத்துவ நிபுணர். நன்றி, வணக்கம்.